குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் மேட்ச்னு பார்ப்போம். நிஃப்டி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ளாட் ஓப்பன் தான். ஓப்பன் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே இறங்கிடுது. நேற்று டே லோவில் வந்து சின்னதாக ஒரு ஒரு சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக டே ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் டே ஆகி தாண்டின அப்புறம் அங்கே திருப்பி சஸ்டெயின் எடுத்து 25,500க்கு போயிடுது. ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தார் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஒரு ஃப்ரெண்டு. சார், நீங்கள் ப்ரைஸு ஆக்ஷன் முடிஞ்சவொன்னு சொல்கிறீங்க, அது எல்லாருக்குமே தெரியுமே, முடியறதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னாரு. முடியறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் தான் பண்ணணும். நம்ம ஏன் முடிஞ்ச அப்புறம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, இது பர்டிகுலர்லி ஃபார் பிகினர்ஸ். நமக்கு பார்க்கும்போது எல்லாம் புரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக ட்ரேட் எடுக்கும்போது அது மறந்துடும். ஸோ பட் நேற்றுக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சோடனே மார்க்கெட் வந்து பை சைடாக இருக்குது, புட் சைடு இல்லை. ஸோ மார்க்கெட் இங்கேருந்தே ஒரு ப்ரைஸ் இந்த ஐக்கு தாண்டி ப்ரைஸ் செஷன் ஆனால் அப்படியே ஒரு கால் சைடு போகலாம். இல்லை மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல ப்ரைஸ் செஷன் ஆகி கால் சைடு போகலாம். இது இதை விட கீழே விழுந்தாலும் 25,000 வந்தாலும் கால் சைடு போகலாம். மார்க்கெட் ரேஞ்சு 25,000 to 25,500 அப்படின்னு நம்ம சொன்னோம். பார்க்காதவங்க நேற்று வீடியோவை கரெக்டாக பாருங்கள். ஸோ இது எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறோன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டை. ஒரு ப்ராபபிலிட்டி தான், இந்த ட்ரேடிங்கே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான், அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ அதே தான் நீங்கள் மார்க்கெட் நடந்தது. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், மார்க்கெட் அதே மாதிரி கீழே வந்தது. இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி திருப்பி அதே டே டார்கெட்டை அச்சீவ் ஆகிடுச்சு, டே ஐயை அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டே ஐக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி திருப்பி 25,500 நம்ம ஆல்ரெடி இங்கே லெவல்ஸ் கொடுத்துருவோம் டெலிகிராமில். ஆல்மோஸ்ட் அந்த லெவல்ஸ் வரைக்கும் போயிடுது. அப்படி 3/4 மணி நேரம் தான் மார்க்கெட் திருப்பி போய் அங்கே இடத்துல அடிக்கும். இதுதான் நம்ம நேற்றுக்கு சொன்னோம், இதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி வந்து பட்ஜெட் வரையும் இந்த ரேஞ்சில் தான் போகும், 25,000 to 25,500. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, பெருசாக இல்லை. நாளைக்கு வந்து பட்ஜெட்னால நிறைய பேர் வந்து வெளில வந்துடுவாங்க, பொசிஷனை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் போது வலாட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து நிறைய வைண்ட் அப் இருக்கும், அன்வைண்டிங் இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் நாளைக்கு மார்னிங் செஷனில் மேலே போனாலும் போஸ்ட் செஷனில் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலான்றதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்துருவோம் என்ன போயிருக்கு அப்படின்றத. ஸோ நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 359 பாயிண்ட்ஸ் அப்பு. நிஃப்டி மிட் கேப் ஃப்ளாட்டு தான் சொல்லணும், 42 பாயிண்டில் ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் ஃப்ளாட்டு. அப்புறம் கோல்டு அண்ட் சில்வர் நம்ம சொல்லவே வேணாம், டெய்லி ஏறி தான் இருக்குது. இன்றைக்கி 6% இன்க்ரீஸு. சில்வர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% இன்க்ரீஸு. ஸோ இது வந்து எங்கே போய் முடியும்னு நமக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அடுத்தது யூஎஸ்டி ஆல்மோஸ்ட் 92 டச் ஆகிடுது. இந்தியா பிக்ஸ் கம்மியாகிட்டு வருது, ஆக்சுவலாக பட்ஜெட் இருக்கும்போது கம்மியாகிட்டு வருது. அடுத்தது வந்து ஸோ டேட்டா என்னன்றதை பார்த்துருவோம். டேட்டா வந்து இன்றைக்கி புல்லிஷ் கேண்டில் தான், ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,500 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் 25,500 போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போர்ட் வந்து 25,300 இருக்குது. ஸோ பிசிஆர் வந்து 0.98 புல்லிஷு. நம்ம எஃப்ஐ டேட்டா, ஃபியூச்சர் டேட்டா எல்லாமே டெலிகிராமில் நம்ம போட்டிருந்தோம், உட்காரவங்க பாருங்கள். அதே மாதிரி இன்னியும் நம்ம நாளைக்கு மார்னிங் போட்டுருவோம். இந்த டெலிகிராம் சேனல் நம்ம போட்டிருந்தோம், ஃபியூச்சரில் லாங் பில்டப் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் ப்ளஸில் தான் போச்சு, கீழே விழுந்தாலும். நாளைக்கு என்னன்றது நாளைக்கு மார்னிங் டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஒய்ஏ டேட்டா ஒரு அடி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 25,500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட் இருக்குது. 25,300 சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் 25,000 இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் போகும் நாளைக்கு, என்ன விளையாட்டுட்டியாக இருந்தாலும். ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் எப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மார்க்கெட் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒரு ரேஞ்சு கூட தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 1 ஹவரில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட பாஸ்ட் 10 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 20ஆம் தேதி எங்கேயாவது மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்துருக்கு, திருப்பி எங்கேயாவது மேலே போயிருக்கு, திருப்பி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குது, பிட்வீன் 25,000 to 25,500. இந்த பட்ஜெட் முடிஞ்சாதான் மார்க்கெட் உடையும். இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எகைன் இன்னொரு சொல்கிறேன், மார்க்கெட் ஆக்சுவலாக மார்னிங் வந்தோடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இந்த இடத்துல டேயில் உள்ள சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு, இதான் டார்கெட்டு. அதே மாதிரி டார்கெட் அச்சீவ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் நம்ம ஒரு
லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு தான். கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் வரும் ஸ்டாப் லாஸு. பட் தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதை நம்பி நம்ம எடுக்கலாம். இதான் நேத்திக்கு நம்ம சொன்னோம். லாஸ்ட் 2 டேஸாகவே அப்படி தான் வருது பாருங்கள். மார்க்கெட் கீழே வருது, திருப்பி மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. இந்த மாதிரியே தான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவ் கிடைக்குது. இப்படி தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகம். இந்த இடத்த பேசினா ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகம். மீதி எந்த ட்ரேடையும் நம்ம எடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ட்ரேடை எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா இந்த சைடில் நம்ம கால் சைடு போகக்கூடாது. நான் இவ்வளோ பெரிய டவுன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் கீழே திரும்புறது தான் வாய்ப்பு. நம்ம வெயிட் பண்ணுவோம். புட் சைடு தான் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ லாஸ்ட் 3 டேஸாக மார்க்கெட் வந்து டைரக்ஷனாக போகல, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு ரொட்டேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம கால் சைடு எடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம இந்த இடத்துல கால் சைடு எடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய டவுன் வந்தோடனே கண்டிப்பாக இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் இப்படி தான் வரணும், இப்படி தான் வந்திருக்கணும், வரல. ஸோ இது காரணம் என்ன, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. நிறைய பேர் பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுறாங்க. அதை மாதிரி மார்க்கெட் பட்ஜெட் நியூஸ் இந்த மாதிரி அவங்க பொசிஷனை மாற்றுறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் விளாட்டிலிட்டி ஹெவியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதே தான் நாளைக்கும் கண்டினியூ ஆகும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 25,418 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 25,500 தாண்டதுக்கு கஷ்டம். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,000. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு ட்ராவல் ஆகும். சப்போஸ் இன்னி மாதிரி மார்க்கெட் டவுன் பிகினிங்லேயே டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த 25,300 திருப்பி ஒரு கால் சைட் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மினிமமாக வச்சுக்கலாம். இல்லை மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம திருப்பி 25,000 25,200லையும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 25,000 இந்த மூணுத்துலேயுமே நம்ம கால் சைட் எதிர்பார்க்கலாம். மார்னிங் செஷன் வரைக்கும். போஸ்ட் லென்ச்சை பொறுத்தவரையும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா வீக்கெண்ட் வந்துடுது. மோர் ஓவர் பட்ஜெட் இருக்குது. கண்டிப்பாக விளையாட்டு இருக்கும். நிறைய பேர் ரீட்டைலர்ஸ் கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்க. அதனால் போஸ்ட் லன்ச்சு ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நல்லது. ஸோ மற்றபடி கேர்ஃபுல்லாக பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேணாம். ஏன்னா பொசிஷனை ஓப்பனில் வைக்க வேண்டாம். ஏன்னா என்னதான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அது சரியாக வராது. அப்படி எடுக்கணும்னா நீங்கள் எட்ஜ் பண்ணி தான் ட்ரேடை வந்து ஓப்பனில் வைக்கணும். எட்ஜின்ட்டு தனி சாப்டர். ஸோ அதனால் பொசிஷன் நேக்கடு காலும் நேக்கடு இது போல் நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேணாம். நாளைக்கு பிஃபோர் லன்ச் 2 o'clock 1:30 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு சேஃப். பிகினராக இருந்தால் ட்ரேட் எடுக்காமல் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து நம்ம பார்த்துட்டு பட்ஜெட்டோட இம்பேக்ட் இப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.